Taste the Daily. Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த கார் மீது ஆம்னி பஸ் மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். இந்த விபத்து எப்போது நிகழ்ந்தது? இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம் அகிலா. ஒசூர் அடுத்த தமிழக கர்நாடக மாநில எல்லையான தமிழகத்திற்குட்பட்ட ஜூஜுவாடி பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இன்று காலை வாகனங்கள் மெதுவாக வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னாடி வந்த காரும் தனகுமார் என்கிற ஓட்டுநர் காரை நிறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில்தான் பின்புறமாக அதிவேகமாக வந்த ஆமணி பேருந்து கார் மீது மோதிருக்கிறது. அப்போது காரானது முன்னால் இருக்கக்கூடிய லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்டதால் இருபுறங்களிலும் வாகனங்கள் மோதி கார் அப்பளம் போல நொறுங்கியது. தனகுமார் என்பவர் பெங்களூரு சேர்ந்தவர் என்பதும் ஒரு பெங்களூருவிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஆர்டிஓ சோதனை சாவடி பகுதியில் வாகனத்தை மெதுவாக இயக்குவதற்காக நிறுத்திய போதுதான் இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஆமணி பேருந்தை ஓட்டி வந்தவர் தமிழகத்தில் சேலம் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேகமாக வந்ததும் அந்த பகுதியில் வாகனங்கள் மெதுவாக சென்ற போது இது அறியாமல் அவர் வேகமாக வந்ததால் கார் மீது மோதியதாக சொல்லப்படுகிறது. இந்த காரானது பின்புறம் பேருந்துக்கும் முன்புறமாக லாரிக்கும் இடையில் சிக்கிக் கொண்டு அப்பளம் போல் நொறுங்கியதில் நல்வாய்ப்பாக காரில் இருந்த தனகுமார் எவ்வித காயங்களும் இன்றி உயிர் தப்பினார். இந்த சாலை விபத்து குறித்து சிப்காட் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். காலை பகுதியிலேயே தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று அப்பளம் போல் நொறுங்கியது. அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. தற்போது காரானது மீட்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. Taste the Daily.